தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் அண்ட் சூப்பர் டிடி இது டெக் நியூஸ் நம்பர் 91. தொடர்ந்து 91 எபிசோட்ஸ் புதுசாக ஆரம்பிச்சு இவ்வளோ ஆதரவுகள் மிகப்பெரிய நன்றிகள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேராக நியூஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி போகும்போது கிட்டத்தட்ட 400% ஆன்லைன் பேமெண்ட்டில் ஃப்ராட்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பர் டிடி ஹீரோஸ் எல்லாத்துக்குமே எப்படி என்ன ஏதுன்றதுலாம் தெரியும். டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் இதுக்கு மேலே கிரியேட் பண்ண வேணாம். பட் அப்படி தெரிஞ்சவங்களே இங்கே நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் விஷயத்தில். தெரியாதவங்களுக்கு நம்ம எப்படி இந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, மற்றவங்க போடக்கூடிய அவேர்னஸ் வீடியோ வந்து பார்க்குறீங்க. பட் இது எல்லாத்தையுமே வீடியோவாக ஷேர் பண்ணணும்னு சொல்லி கூட நான் கேட்கல. முடிஞ்ச வரைக்கும் வாய் வார்த்தைகளையா வச்சு மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கே கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்ம நினச்சிக்கிறோம், நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கூட தெரியறதில்ல. ஸோ நமக்கே தெரியாமலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் இதில் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனையாச்சும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ ஆரம்பமே ஒரு அவேர்னஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ரோட் மேப்பை வந்து யாரோ சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கும் போது உண்மை மாதிரி தான் தெரிகிறது. பட் நீங்களும் வந்து பாருங்கள், 2025 iPhone SE 4 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 26 பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் ஐஃபோன் வருதான். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஏற்கனவே அவன் 6வது வருஷம் இந்த வருஷம் கொண்டு போகிறான், அடுத்த வருஷம் 7, அதுக்கு அடுத்த வருஷம் 8, 8வது வருஷம் ஃபோல்டிங் சாம்சங் கொண்டு வரும்போது பணம் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கொண்டு வர போகிறாங்க. அதுக்குள்ளே ஆஹா ஓஹோ ஆப்பிள்லாம் கரெக்டாக தான் பண்ணுவாங்கன்னு அதுக்கு ஒரு கேங் கிளம்பும். பட் ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஓலெட்டில் மேக்கெல்லாம் வருது. அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2027 ஏஆர் கிளாஸு ஃபோல்டிங் ஐபேடும் வருதான். ஓகே, லெட்ஸ் சீ. இன்னும் 2 இயர்ஸ் இருக்குல்ல, வெயிட் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியலான ஆப், பீட்டா ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் தெரில. பீட்டா வந்து ரொம்ப நார்மலாக அந்த நம்ம ஜியோ ஆப் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மை ஜியோ ஆப்பு, அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. பட் இன்னும் போக போக என்னென்ன கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஜியோ ஃபினான்ஸ் மேலே ஏன் இந்த அளவுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னா கம்பெனினும் பயங்கரமாக வரும் அப்படின்றத போல் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமாக அதை பூம் பண்ண வச்சுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாராச்சும் ஜியோ ஃபினை வாங்கியிருக்கீங்க? அண்ட் இந்த எலெக்ஷன் டைமில் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா, நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது நமக்கு எப்படி ஃபியூச்சருக்கு நல்லது, இது வரைக்கும் இன்வெஸ்டே பண்ணாதவங்க கூட பார்த்தா என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குன்றதை பற்றி தமிழ் சொல்லும் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐபடில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் புது அப்டேட்ஸ் வரப்போது. நிறைய அப்டேட்டில் ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூடெல்லாம் செட் பண்ணும்போது நம்ம என்ன மூடில் இருக்கோம், அதாவது இது எப்படி இருக்குன்னா, என்னத்தை சொல்கிறது, சீக்கிரட்னு மனசு இருக்கவே கூடாது போல். அந்த மாதிரி இந்த நோட்ஸ்லாம் என்ன பாட்டு போட்டுருந்ததை இப்போ அப்டேட் பண்ணி அடுத்ததாக கொண்டு வர போகிறாங்களாம். ஐ எம் ஃபீலிங் போர்ட், ஐ எம் ஃபீலிங் ப்ரொடக்டிவ். அதில் எத்தனை பேர் உண்மையாக போடுவாங்க பொய்யா போடுவாங்கன்றது அது வேறு விஷயம். பட் இப்படியும் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயே முழுக வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ மார்க் மாம்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. எங்கே போய் முடிய போகுதோ. அண்ட் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிக்சல் ஃபோன்ஸ்க்கு ஒரு சில அப்டேட்டை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அடுத்தடுத்தது நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மற்ற ஆண்ட்ராய்ட்லையுமே இதெல்லாம் வந்து பார்ப்போம். அதனால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, கூகுள் மீட் அட்டன் பண்ணுறவங்க டக்குன்னு அதே ஜிமெயில் மற்ற டிவைஸில் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேருந்து டேப்லெட்டுக்கு அப்படியே கூட ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. புரியுது, பழத்தில் இது ஏற்கனவே இருக்குது. அதே விஷயந்தான், இப்போயாச்சும் கொண்டு வந்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். ஒரு சைடில் பழம் அப்படி மோசமாக இருந்தாலும் பழம் இந்த விதத்தில் ஒர்த்து தான். அந்த மாதிரி சொல்கிறேன். ஆப்பிள் எக்கோசிஸ்டம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுலேயே மெசேஜஸ் எல்லாம் வந்தால் கூட 15 மினிட்ஸ்க்குள்ள அந்த மெசேஜை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு நான் மெசேஜ் அனுப்பிச்ச ஞாபகமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். நீங்கள் யாராவது அனுப்பிச்சிருக்கீங்க வாட்ஸ்அப் டெலகிராம் இருக்கும்போது? அண்ட் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட மற்ற டிவைசஸ் இருக்கும்போது, டேப்லெட்டு லேப்டாப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கூட, லேப்டாப் இல்லை டேப்லெட் மற்ற டிவைசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலான்றது போலையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சலுக்கு வரும், அப்புறமா போக போக மற்ற ஆண்ட்ராய்டு டிவைசஸ்க்கும் இதை கொண்டு வந்துடுவாங்க. சாம்சங்குடைய லான்ச் இவெண்ட் வந்து ஜூலை மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் அவங்க ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வருவாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா இந்த வாட்டி இம்ப்ரூவ்டாக இருக்கணும். அது ஏன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர், குளோபலாக மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து போன வருஷம் 58% இருந்தாங்க ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில். ஓகேங்களா, இந்த வருஷம் பார்த்தா வெறும் 23% தான். 42%க்கான ட்ராப் இருக்குது. அண்ட் ஆனர் வந்து பார்த்தீங்கன்னா 460% வந்து ப்ளஸ் ஆகிருக்காங்க. ஓவே வந்து 257%.
நம்பர் 1 பொசிஷனில் வந்திருக்காங்க ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஸோ இந்த வருஷம் சாம்சங் லான்ச் பண்ணக்கூடிய ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் கம்பல்சரி தரமாக இருந்தே ஆகணும். அவங்க தான் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்து தான் அதெல்லாம் பிரித்து எடுத்து ஓப்பன் பண்ணி தான் மற்றவங்க சைனீஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போ போட்டி அதிகமாகும் போது வேறு வழி கிடையாது. இன்னும் இன்னோவேஷன் பண்ணி ஸ்லிம்மாக பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் அது இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்போ தான் ஒரு சண்டை வரும். இன்னும் நிறைய நமக்கு ரேட்டெல்லாம் கம்மியாகும். எல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சு அவன் வாங்குறது 40,000 50,000 விற்கிறவங்கலாம் ஊரை ஏமாத்துறான். சர்வீஸ் சரியாக தர்றதில்ல. சும்மா பேருக்கு லான்ச் பண்ணி நாங்கள் தான் கம்மியாக லான்ச் பண்ணோம்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி அது நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஸ்மார்ட் ரிங்கே வந்து சாம்சங் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா அதில் ஒரு ஃபீச்சர் வந்து லீக் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் அந்த ரிங் எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டீங்க, எங்கே இருக்குன்னு தெரியலனா நீங்கள் சாம்சங்கில் அந்த ஃபைன் மை ஆப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி அந்த ரிங் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதில் ஒரு லைட் தெரியுமா, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். அதே சாம்சங் லான்ச் இவெண்ட்டில் சாம்சங்குடைய கேலக்ஸி வாட்சை வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாம். பட் இந்த வாட்டி அதில் ஏஐ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எல்லாத்துலேயுமே ஏஐ சாம்சங்குடைய ப்ராடக்ட் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே ஏஐ கொண்டு வரோன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. ரீசெண்டாக நம்ம போயிருந்தோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்சில் நம்ம ட்ராக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு நமக்கு எப்படி என்ன பேட்டர்ன் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் எல்லாம் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ப்ரீடிஃபைன் டேட்டாஸ் இல்லாமல் அது ஏஐ வச்சு உண்மையிலேயே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ரியல் டைம் டேட்டாவை யூஸ் பண்ணி அதை வந்து டேட்டாவை கொடுத்து நமக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுச்சுன்னா ஒர்த்து. இல்லாட்டி ஜஸ்ட் ப்ரீ டிஃபைனை மட்டும் வச்சுட்டு இந்த ஏஐயோடைய அந்த ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஏஐன்ற வார்த்தை எங்கே போட்டாலும் அதுக்கு சேல்ஸு ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஏறின்னு போகும். அதை வச்சு மட்டுமே ஓட்டு வாங்கலாம். தெரியல, வாட்ச் வரட்டும், டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ அடுத்த நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஆஸ்க் மிஸ்டர் டிடியில் யார் என்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்களோ அதில் ஒரு ரேண்டமாக 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ. அப்படியா? ஜாக் ஸ்பேரோ என்ன கேட்குறாருன்னா, ஜிபி வாட்ஸ்அப் சேஃபாக யூஸ் பண்ணலாமா, எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணலாமாலாம் கேட்டிருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐ திங்க் 3-4 இயர்ஸ் பிஃபோரே வந்து நான் ஜிபி வாட்ஸ்அப் பற்றி போட்டிருந்தேன். தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் அது ட்ரஸ்டடாக என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது, சேஃப் இல்லை. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அது டேட்டாலாம் பிரச்சனை இல்லைங்க, போனால் போயிட்டு போகும்போது நினைக்கிறவங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பர்சனல் என்னுடைய தாட்ஸை கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணதும் இல்லை. அந்த வீடியோ போடும்போது மட்டும்தான் டெஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ போட்டேன். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் ஃபராக்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ஹேவ் அ டவுட், குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் லைக் ஷாமி 14 அல்ட்ரா, ரெட்மி, ரியல்மி ஜிடி நியோ 6 எல்லாம் வாங்கலாமா, இந்தியாவில் 5G ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய 5G பேண்ட்ஸ் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இருந்ததுன்னா ஒர்க் ஆகும். பட் அது வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லேயே 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு அப்டேட்டை கொடுத்தா க்ரீன் லைன் வரும்னு பார்த்தா ரோடே வருது. நீங்கள் சைனாலேருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு அப்டேட்டும் வராது. அப்படியே வந்தாலும் நமக்கு அது கஷ்டம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் பேண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா ஒர்க் ஆகும். பட் என்ன கேட்டிங்கன்னா அதை வாங்காமல் இருக்கிறது நல்லது. இந்தியாவில் இருக்கிறதே வந்து பார்த்துக்கலாம். நான் உங்களுக்காக வாங்கி இம்போர்ட் பண்ணி கவர் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரியும் இருக்குது. நம்மளை பாருங்க, இங்கே அங்கே அதெல்லாம் லான்ச் பண்ணிவிட்டு நம்மளை இப்படி வச்சு ஏமாத்துறாங்க. அங்கே 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்து இங்கே 30,000 ரூபாய்க்கு வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, மற்றபடி நீங்கள் வாங்கணுன்றதுக்காகலாம் கிடையவே கிடையாது. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒய் ப்ரோ போக்கோ F1 மட்டும் வச்சு மற்ற ஃபோன் போக்கோ ஃபோன்ஸை வந்து கவர் பண்ணுறீங்க, நாட் ஓன்லி திஸ், நிறைய பேர் இதை தான் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தாங்க. போக்கோ F3 GT வந்து நல்ல டிவைஸ் தான், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை வச்சு கவர் பண்ணியிருக்கலாமே ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்த போக்கோ ஃபோனை வந்து கவர் பண்ண எல்லா வீடியோவுமே மோஸ்ட்லி வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ தான். நம்ம பண்ண வீடியோ நம்மளும் அதில் ஸ்பான்சர் டேக் போட்டிருப்போம். பட் மேபி ஒரு சில பேர் போடாமல் வந்திருப்பாங்க, அதனால் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அதனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F1 அளவுக்கு தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே அது கூட வந்து கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டில் அது ஸ்பான்சர்டாகவே இல்லாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி என்ன கேட்டால் போக்கோ F1 வந்து சூப்பரான ஒரு டிவைஸ் அதில் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து அது ரியலாகவே ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லராக வந்தது. அந்த கில்லர் டிவைஸ் மாதிரி இன்னொரு டிவைஸ் வராதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் அவனுக்கு யூஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை ஓப்பனாக சொல்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் அதுதான் நடக்குது. சூப்பர் டிடிஸ் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், ட்ரான்ஸ்பரன்சி. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுகிதா குமார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கிமிக்காக அப்படி இப்படிலாம் வச்சுருக்கீங்க, ஸோ கொஞ்சம் நைட்டில் வீடியோ பார்க்கும்போது கண் வலிக்குது, டார்க்காக வைங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்காகவே தமிழ் செல்வன் பேக்ரவுண்டை கடன் வாங்கி எனக்கு வச்சுருக்கோம். ஓரளவுக்கு லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சட்டை மட்டும் கொஞ்சம் கலர் அடிக்கும், கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி வச்சு யூஸ் பண்ணி. அண்ட் அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, TrueCallerல ஒரு ஏஐ காலர் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ்லலாம். உங்களுக்கு கால் வரும்போது அந்த காலில் பேசுறது ரோபோவா இல்லை ஏஐயா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குமா. தேவையா இல்லை தேவையா?
பேசுகிறது டெலிமார்க்கெட்டிங்லேருந்து வந்தால் நாங்கள் காலை கட் பண்ண போகிறோம். பேங்க்லேருந்து பேசுகிறேன்னு சொன்னாவே கட் பண்ண போகிறோம். அது ஏஐ இருந்தால் என்ன, மனுஷனாக இருந்தால் என்ன? பண்ணுறவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு பண்ணுறானா, உண்மையாக பண்ணுறானா, அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கப்பானா. அதை விட்டுட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ உங்களுக்கு பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மனுஷனே பேசினாலும் அவன் ஏமாத்துறதுக்கு பேசுகிறான், ஓடிபி எல்லாம் கொடுங்கன்னு சொன்னான்னா அங்கே தான் செக் வைக்கணும். போன வாரம் நியூஸில் சொன்னால அந்த கூகுள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி விஷயம் இருந்தால் ஒர்த்து. இது எதுக்கு? மேபி அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல, நமக்கு தேவையில்லை. அடேப்பா, இது அடேப்பா நியூஸு, அடேங்கப்பா நியூஸு, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. சத்தியமாக இதெல்லாம் யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருக்காங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் கடுப்பை என்ன பண்ணியிருக்காரு, ஃபோனை பிடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்கிறேன். அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, சோத்தில் விஷம் வைக்கல, மயக்க மருந்தெல்லாம் போட்டு பிடிச்சி கட்டிலெல்லாம் கட்டி அந்த மனுஷனுக்கு ஷாக் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கே ஷாக் கொடுத்துருக்காங்க. அவர் கத்தினதை பார்த்து அந்த சத்தம் கேட்டு அவங்களுடைய 14 வயசு பையன், 14 இயரில் ஒரு பையன் இருக்கான், அவன் எழுந்து வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது பேட்டை எடுத்து அந்த ஆளையும் அடின்னு அடிச்சிருக்காரு. தலையில் உடம்புலாம் அடிச்சிருக்காங்க. தடுக்க வந்த பையனுக்கும் சாரா மாதிரி அடி விழுந்திருக்கு. இந்த ஃபோன் ஷார்ட் வீடியோ கலாச்சாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து மைண்டை கெடுக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டமாப்பா. உஷாராக இருக்க நண்பர்களே. அங்கே நடக்கிறது ஃபியூச்சரில் இங்கே நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ட்ரெண்டு இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி இப்படியே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பிடிச்ச வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் நம்மளை வச்சுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட டிபி லிங்க் கூடிய ரவுட்டர் இருந்ததுன்னா உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா சிஆர்டி இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபி லிங்க் ரவுட்டர் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வந்து லூப் ஹோல் இருக்குது, இஷ்யூ இருக்குது. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக அந்த ரவுட்டரை ஹேக் பண்ணி அதன் மூலிமா கனெக்டாக இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை டேட்டா வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றது போல் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு டிபி லிங்க் கூடிய ரவுட்டர் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட வச்சிருக்குன்னா உடனடியாக அப்டேட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் பாஸ்வேர்டை மட்டும் பாஸ்வேர்ட் 123, குவாலிட்டி 123, ABC 123 அந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டே வைக்கிறது இந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக வைக்க சொல்லுங்கள். ஸோ நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, ஆப்ஸ் அங்கங்கெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம், பிடிச்ச ஆப் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுவோம், ஐயோ நம்ம நினச்ச மாதிரி இல்லையேன்னு சொல்லி அதை டெலிட் பண்ணுவோம். ஆனால் அந்த ஆப்புடைய டெவலப்பர்ஸ் கிட்ட நம்மளுடைய டேட்டா நம்ம சைன்இன்லாம் பண்ணி ஏதாச்சும் லாகின்லாம் பண்ணியிருந்தோம்னா அந்த டேட்டா அங்கேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஆப்பை வந்து ஒரு யூசர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு புது ரூலை வந்து கூகுள் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போயாச்சும் கொண்டு வந்தீங்கன்னாடாப்பா. அதிகமாக கண்ணை இந்த மாதிரி ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா டிவைஸ் அதிகமாக பார்த்துட்டே இருக்கிறதுனாலையோ, இல்லை வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனாலையோ, அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஹேபிட் ஆகிடும். எதுக்காக தேய்க்கிறோன்னு தெரியாமல் கூட வந்து தேய்ப்பாங்க. இந்த மாதிரி மலேசியாவில் ஒரு நபர் வந்து தேய்ச்சிருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கண்மையில் இருக்கக்கூடிய அந்த கார்னியா வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் அந்த கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, மற்றவங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்ணை சும்மா அதிகமாக அப்படி தேய்க்காதீங்க, அது வந்து உங்கள் கண்ணுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். Xiaomi 14 CVன்ற ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஜூன் 12ஆம் தேதி வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா Xiaomi வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அவங்களும் பல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. பட் ஃப்ளாக்ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஐடியா 1 லட்ச ரூபாயில் வச்சா மக்கள் எங்கே வாங்குவாங்க இல்லையா? அதனால் ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த பட்ஜெட் கூட கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு 50,000 வரும். இந்த மாதிரி படிப்படியாக போயிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னா, இது லைக்காவுடைய கொலாபரேஷனில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது வரட்டும். எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலே கேமரா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கிறதையும் பார்க்கலாம். ஹைதராபாத்லேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு டூர் போயிருக்காங்க. கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி என்ன ஆயிருக்கும், நிறைய பேர் ஏற்கனவே நியூஸை பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ரூட்டு போயிருக்காங்க, தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு, ரோடு மாதிரி காமிச்சிருக்கு கூகுள் மேப்பில். சரி ரோடு தானோ அப்படின்னு நம்பி காரை விட்டுருக்காங்க. அப்படியே போய் மொத்தமாக கார் உள்ளே விழுந்துட்டுருக்கு தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறம் லோக்கலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. கூகுள் மேப் என்ன பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக பூனேயில் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 19-18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து போஷ் கார், அதுவும் பாருங்கள் கோடிக்கணக்கில் இருக்கிற காரு, அந்த காரை ஓட்டிகிட்டு போய் 2 பேர் வந்து இடிச்சு அவங்க சம்பவ இடத்துல வந்து உயிரிழந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிஓலேருந்து புது ரூல் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி ஒருவேளை 18 வயதிற்குள் கீழே இருக்கக்கூடியவங்க யாராச்சும் டிரைவ் பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியை சீஸ் பண்ணிவிட்டு 25,000 ரூபாய் ஃபைனும் போட முடியும். இந்த மாதிரியான ரூல் எல்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சும் 18 இயர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க, பைக்கு கார்லாம் எடுக்கிறாங்கன்னா கற்றுக் கொடுக்குறது வேறு, பட் இந்த மாதிரி ஓட்ட வைக்கிறது வேறு. ஸோ உஷாராக இருந்துக்கணும்.
தமிழ் டெக்ல ஜாப் வேகன்சி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ரொம்ப நல்லா தெரியும், தம்ப்நெயில்லாம் ரொம்ப நல்லா கிரியேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். வீடியோகிராஃபி நல்லா வரும், கேமராவை பற்றி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, கேமராவில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஷாட்லாம் வந்து நல்லா எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, அதாவது வந்து வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நாலேஜ் இஸ் வெரி மஸ்ட். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே இப்போ ஓப்பனிங்கில் இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஏஐ பார்த்தீங்கன்னா சுட சுட ஒரு நியூஸ் வந்திருக்கு. 11 லேப்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோலாம் இது வரைக்கும் பார்த்துருந்தோம், ஃபோட்டோலாம் பார்த்துருந்தோம். டெக்ஸ்ட் டு மியூசிக்கை கிரியேட் பண்ணுது. மியூசிக்னா கூட சவுண்டு, உங்களுக்கு வந்து ஒரு குதிரை கத்துற சவுண்டு வேணும், ஒரு கார் சவுண்டு வேணும், இல்லை மூன் கிட்ட வந்து ஸ்பேஸ்ஷிப் போகிற மாதிரி சவுண்டு வேணும். நீங்கள் டெக்ஸ்ட்டில் கொடுத்தா அந்த சவுண்டை ஏஐ வந்து கிரியேட் பண்ணுது. ஏஐ இஸ் கிரியேட்டிங் கிரேசி டே பை டே. பார்க்கலாம் இன்னும் எப்படி மாறப்போகுது. ஸோ இந்த வாரத்துக்கான சூப்பர் டேட்டி வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான். 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய வின்னர் நீங்கள் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கிவ்அவே ப்ரைஸிங் எல்லாம் என்ன எது நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். அண்ட் மீன் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க கமாச்சு.